திமுகவில் இளைஞர்களே இல்லை, வாடகைக்கு பிடிக்கிற இளைஞர்கள் தான் இருக்கான். திமுக ஓட்டு போட்ட கூட்டணி கட்சி பூரா இப்போ எங்கே இருக்கான்? எல்லாம் தாவைக்கல. அப்போ திமுக 15க்கு போயிடுச்சு. 15க்கு போன ஒரு கட்சியில் எப்படி இளைஞன் போவோம்? அப்போ இவர்களை வைத்து எந்த இளைஞன் இருக்க முடியும்? எந்த கொள்கையை சொல்ல முடியும்? இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே கொள்கை காந்தி கொள்கை தான். தேர்தல் அறிக்கையிலே அவர்களுக்கு அது சொல்லவே இல்லை. தேர்தல் அறிக்கையில் கூட விஜய்னு சொல்லவே இல்லை. காவல்துறை அந்த கூட்டம் கூடுவதை தடுத்திருந்தால் அவ்வளோ பேர் இறந்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கே திமுக விஜய்க்கு பயந்துருச்சு. செந்தில் பாலாஜி இதில் ஒரு வில்லனாக அங்கே சித்தரிக்கப்படுகிறார். செந்தில் பாலாஜி வில்லனும் இல்லை, கதாநாயகனும் இல்லை, அவர் ஒரு குற்றவாளி. செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோகையும் குண்டர் சட்டத்தில் அடைக்கலாம். திமுக அழிஞ்சு போயிடும். ஏன்னா நீங்கள் 200 ரூபா கொடுப்பான் தலித் ஓட்டுக்கு, அவர்கள் அல்ல, படித்த தலித்துக்கள். பாஜகவால் தான் நம்ம தலித்துக்கள் ஆக்கப்பட்டோம். தலித்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் 20%. அதுதான் திமுகவை இங்கே வாழ வச்சுது. இப்போ அவ்வளோ பேர் எங்கே போயிட்டான்? தாவே. அப்போ திமுக அழிவின் விளிம்பில் இருக்கு. காமராஜர் படின்னு தலையால தண்ணி குடிச்சார். கருணாநிதி குடின்னு சாராய கடையை கூட திறந்து விட்டார். கீர்த்தனா எங்கே போய் கேட்டா என்ன? மகேஷ் பொய்யாமொழி செய்யாத அநியாயத்தையா கீர்த்தனா செய்து விட்டால் தாவேக்கெல்லாம் வேட்பாளரை தெரியுமா? யாரை மூஞ்சியை தெரியுமா? ஏதாவது சாதின்னு தெரியுமா? இல்லை காசு கொடு, காசை வாங்கி வச்சு எதுக்கு கொண்டு போட்டான்? விசிலுக்கு அடித்தான், அடிப்பி பட்டரை அமைச்சே பட்டரை உடைஞ்சி போச்சு. இப்படி பார்க்கும்போது இப்போது திமுக வந்து பார்த்தீங்கன்னா 50 வருடமாக வந்திருக்கிற ஒரு பாரம்பரியமான கட்சி. இந்த கட்சியில் வந்து இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஜெட் திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து நிறைய இளைஞர்களெல்லாம் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொள்கை ரீதியாக பேசாமல், இல்லை அரசியல் ரீதியாக அவங்க வந்து வெளிப்படுத்தாமல் ஒரு தனிமனித தாக்குதல் பண்ணுறாங்க. ஒருமையில் பேசுகிறாங்க. இது தாவேக்காவை பேசுகிறாங்க. மற்ற கட்சியினரை பேசுகிறத விட தாவேக்கா தான் அதிகமாக பேசியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் திமுக பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த இளைஞர்கள் வந்து நிறைய வைரல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை சேட்டைகள் பண்ணுறதும் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, திமுகவில் இளைஞர்களே இல்லை. திமுகவில் வாடகைக்கு பிடிக்கிற இளைஞர்கள் தான் இருக்கான். இந்த தடவை திமுகவுக்கு இளைஞர்கள் ஓட்டே இல்லை. இளைஞர்கள் ஓட்டு பூரா தாவேக்காவுக்கு போயிடுச்சு. கிறிஸ்துவ இளைஞர்கள் இல்லை, முஸ்லீம் இளைஞர்கள் இல்லை, தலித் இளைஞர்கள் இல்லை, வன்னி இளைஞர்கள் இல்லை, யாருமே திமுகவுக்கு இல்லை. திமுக மீண்டும் இளைஞர்கள் ஓட்டை திருப்புவதற்கான ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. அது வெற்றி பெறாது. ஏன்னா இளைஞர்களில் இருக்கக்கூடிய எந்த கொள்கையும் திமுக இல்லை. அப்படி திமுக இருந்தால் இவ்வளோ பெரிய வெற்றி விஜய் அடைந்திருக்க முடியாது. விஜய்க்கு இப்போ 108 சீட்டு கிடைத்ததுக்கு காரணமே முழுக்க இளைஞர்கள், பெண்களுடைய, இளைஞர்களுடைய ஓட்டு தான். அப்போ திமுக, அதிமுக இளைஞர்கள் ஓட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கான எந்த கொள்கையும், எந்த கோட்பாடுகளும், எந்த தத்துவங்களும் என்றைக்குமே திமுக இல்லை, அதிமுகவிட்ட இல்லை. அதனால தான் 35% வாக்காளர்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக 25, அதிமுக 23. அப்போ 35% ஓட்டு இப்போ எங்கே இருக்குது? விஜய்க்கு போட்டிருக்கு. இப்போ திமுகவிடமிருந்து 15% ஓட்டையாக இப்போ அவர் உருவி இருக்கார். ஆட்சி அமைச்ச பிறகு முஸ்லீம் எங்கே போயிட்டாங்க? கம்யூனிஸ்டுகள் எங்கே போயிட்டாங்க? பிசிக்கு எங்கே போயிடுச்சு? காங்கிரஸ், பிஜேபி எதிர்ப்பு அவ்வளோ விஜய்ட்டு போயிடுச்சு. அப்போ 35 இருந்தது 45 ஆகி போச்சு. இந்த 10 எங்கேருந்து போயிருக்கு? திமுக தான் போயிருக்கு. திமுக ஓட்டு போட்ட கூட்டணி கட்சி பூரா இப்போ எங்கே இருக்கான்? எல்லாம் தாவைக்கல. அப்போ திமுக 15க்கு போயிடுச்சு. 15க்கு போன ஒரு கட்சியில் எப்படி இளைஞன் போவான்? திமுக நீங்கள் பழைய காங்கிரஸை போல் ஆயிடுச்சு. காங்கிரஸ் அழிஞ்சு 10 சீட்டு 20 சீட்டுக்கு மேலே வர முடியல. 2006-11 திமுக மைனாரிட்டி தான், 95 சீட்டு தான். காங்கிரஸ் ஆதரவில் தான் ஆட்சி நடத்துச்சு. காங்கிரஸுக்கு யார் ஓட்டு போட்டா? திமுககாரன் ஓட்டு போட்டான். 2006-11 அந்த 5 ஆண்டு காலம்
திமுகவால் மைனாரிட்டி அரசு தான் நடத்த முடிஞ்சது. 2021 எப்படி ஆட்சிக்கு வந்ததுன்னா, பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்த பிறகு அத்தனை முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் எங்கே ஓட்டு போட்டான்? திமுக. இத்தனை கூட்டணி ஓட்டு போட்டு 3% தான் எடப்பாடி தோத்து போயிட்டார். பிஜேபியோட எடப்பாடி கூட்டணி வைக்கலைன்னா 21 தேர்தலில் 3வது முறை அதிமுக ஜெயிச்சது. 3.5% தனித்து நின்று அதிமுக. பாஜக இருந்தால் யாரும் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, கிறிஸ்டின் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போது இதெல்லாமே திமுகவுடைய வீழ்ச்சி ஆரம்பம். திமுக இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. 50 தலைவர்கள், 50 திமுகவுடைய 50 தலைவராக வரலாறு யாரை சொல்லுதுன்னா, அண்ணா, சம்பத்து, என்விஎன் சோமு, என்விஎன் நடராஜன், இவர்களை தான் சொல்லுது. இப்போ 50 தலைவர்கள் யார்? கொள்ளக்கோஷ்டி தலைவர்கள். கொள்ளையடிப்பது எப்படி? நேரு, வேலு, பாபு, மூர்த்தி, இவர்கள் தான் இப்போ 50 தலைவர்கள், திமுகனுடைய கொள்ளைக்கோஷ்டி தலைவர்கள். அப்போ இவர்களை வைத்து எந்த இளைஞன் இருக்க முடியும்? எந்த கொள்கையை சொல்ல முடியும்? இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே கொள்கை காந்தி கொள்கை தான். நோட்டில் காந்தி இருக்கார்ல, அதை அடிப்பதான் இவர்களுக்கு 5 பேருக்கும். அப்போது திமுக அழிந்து ரொம்ப நாளாச்சு. உள்ளாட்சி தேர்தலில் 15% வாக்குகளை திமுக வாங்கினா திமுகவுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்படும். இதுதான் திமுகவுடைய இன்றைய சூழல். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார வெள்ளிக்கிழமை விஜய் அவர்கள் கரூர் போகிறதா தகவல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் கரூர் போகாதப்போ ஏன் கரூர் போகல, ஏன் கரூர் போகலன்னு சொல்லிட்டு திமுக தரப்பிலேருந்து எதிர்ப்பு வந்துருந்துச்சு. இப்போ அவர் கரூர் போகிறதுனால எதுக்காக கரூர் போகிறாரு, எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு போகிறாரா, ஏன் போகணும், இப்போ ஏன் போகணும், எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு இப்போ ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ அவர் என்ன தான் பண்ணணும்? இல்லை, அவர் ஓடி ஒளிஞ்சார். முதல்ல கரூர் சம்பவம் நடந்த பிறகு புஷி ஒரு பக்கம், ஆதவ் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம் ஓடி ஒளிந்து எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. இப்போ ஆட்சி வந்துருச்சு. ஆட்சி வந்த பிறகு அதிகாரம் இருக்குது. இப்போ இத்தனை நாள் கழித்து வீட்டுக்கு ஒருவர் வேலை, இதையும் பல செய்தியாளர்கள் சொன்ன பிறகு அவர்களுக்கு தேர்தல் அறிக்கையிலே அவர்களுக்கு அதை சொல்லவே இல்லை. தேர்தல் அறிக்கையில் கூட விஜய்னு சொல்லவே இல்லை. மரணமடைந்தவர்களுக்கு வீட்டுக்கு ஒருவர் வேலைங்கிற அறிவிப்பை எழுதி கொடுத்தவனுக்கு தெரியல. எழுதி கொடுத்தவன் அவ்வளோதான் யோசிச்சிருக்கான். இப்போ ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு 41 பேருக்கு அரசு வேலை, வீட்டுக்கு ஒருவர் அரசு வேலைன்னு போகிறாரு. இதில் திமுக ரோல் ஒன்றுமே இல்லை. எதிர்க்கிறாங்களே, ஏன் இல்லை? அவங்க அரசியல் பண்ணி ஆகணுமில்ல. விஜய் எதை செஞ்சாலும் எதிர்க்கணுமில்ல. அன்னைக்கே விஜய் பிடிச்சி உள்ளே போட்டால் இந்த கட்சியே இருந்திருக்காது. 41 பேர் மரணத்துக்கு காரணம் முழுவ விஜய் தான். கூட்டம் சேர்த்து விஜய், அதை வேடிக்கை பார்த்தது போலீஸும் ஸ்டாலினும் குற்றவாளி, விஜயும் குற்றவாளி. 41 பேருடைய மரணத்தில் 2 பேரும் அரசியல் செய்தார்கள். 2 பேரும் புனிதர்களை சொல்ல முடியாது. காவல்துறை அந்த கூட்டம் கூடுவதை தடுத்திருந்தால் அவ்வளோ பேர் இறந்துருக்க மாட்டான். இதை காவல்துறை செய்யலை. ஏன் செய்யலை? விஜய் தன்னுடைய ஊழல் அரசியலை பக்கம் பேச ஆரம்பிச்சிருவார். அதனால் அன்னைக்கே திமுக விஜய்க்கு பயந்துருச்சு. கரூரில் செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு பெரிய பட்டியலை வாசிக்க முடியும். விஜய் வாசிக்கலை. ஏன் வாசிக்கலை? அவர் திமுகவுக்கு பயம், திமுக விஜய்க்கு பயம். மக்களுடைய உயிருக்கு யாரும் பயப்படல. இன்றைக்கி கூட நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, கரூர் மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாது, ஆதவர்ஜனா இருக்கட்டும், விஜய் இருக்கட்டும், போயிட்டு கரூர் மக்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. இதே என்ன பார்க்குறீங்க? இல்லை, அது ஆட்சி அவங்ககிட்ட இருக்குது. அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எங்கே வேணால் பேசலாம், எங்கே வேணுமானாலும் ஆட்சி அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. எங்கே வேணால் பேசலாம். ஆதவர்ஜனா ஒரு கணக்கு இருக்குது, தீக்கணுங்கிறாரு. கணக்கும் இல்லை, வழக்கும் இல்லை. ஆதவர்ஜனாவுடைய அரைவேக்காட்டு அரசியல் அதுதான். செந்தில் பாலாஜி இதில் ஒரு வில்லனாக அங்கே சித்தரிக்கப்படுகிறார். செந்தில் பாலாஜி வில்லனும் இல்லை, கதாநாயகனும் இல்லை. அவர் ஒரு குற்றவாளி, அவர் ஒரு அக்யூஸ்ட். இந்த அக்யூஸ்டை போய் கணக்கு தீர்க்கணும்னு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் அவரை குண்ட சட்டத்திலையும் போடலாம். ஏன் இன்றைக்கு வரைக்கும் போடலை? செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோகையும் குண்டர் சட்டத்தில் அடைக்கலாம். ஏன் அடைக்கலை? ஸ்டாலின் கோச்சுக்குவார். ஸ்டாலின் கோவிச்சா
ஸ்டாலினுக்கு பணம் கொடுத்த ஊழல்வாதிகள் பூரா இப்போ உங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்கான். அதனால் நீங்கள் திமுகவுடைய கோபத்தை சீண்டினால் திமுக ஊழல் எங்கெங்கே நடக்குன்னு ஏன்னா ஊழல்வாதிகளுக்கு ஊழலை பற்றி தெரியும். 5 ஆண்டு கால ஆட்சியில் யாரெல்லாம் ஊழல் பண்ணி பணம் கொடுத்தானோ அத்தனை பேரும் இப்போ எங்கே இருக்கான்? விஜய் அரசில் இருக்கான். எல்லா தகவலும் திமுகவுக்கு போகும். அதனால் தாவேகா திமுகவை பார்த்து அடங்கி வாசிக்கிறது இதுதான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்ன சொன்னீங்க திமுகவில் இருந்த வந்து பாதி பர்சன்டேஜ் வந்து தாவேகாவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து விஜயபாஸ்கர் தலைமையில் இங்கே ஒரு 12 எம்எல்ஏக்கள் வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், திமுகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? திமுக அழிஞ்சு போயிடும். ஏன்னா திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு தான் வாக்கு வங்கி. அந்த பாஜக எதிர்ப்பு கூட்டம் பூரா தாவேகாட்ட போயிடுச்சு. கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே பாஜக முழுசாக எதிர்ப்பான். விசிகா பாமக பாஜக இல்லாத கூட்டணி நான் இருப்பேன்னு அடிக்கடி சொல்லுவார். தலித்துக்களாக பல்லர், பறையர், சக்கிலியர், வண்ணார், ராசோர்னு சாதியாக பிரித்ததே சனாதன கட்சி பாஜக தான். பார்ப்பன கட்சி, பார்ப்பன பண்டார பரதேசி கட்சி. அப்போது முஸ்லீம்களுக்கு ஜென்ம விரோதி பாஜக, கிறிஸ்துவர்களுக்கு உயிரோடு கொளுத்துற கட்சி. ஒரிசாவில் ஒரு பாதிரியார் குழந்தை குட்டியோட ஜீப்பில் கொளுத்தி விட்டானுங்க. அப்போ இவர்கள் எல்லாமே எங்கே இருந்தாங்க? திமுகவில் இருந்தாங்க. அதனால தான் 40 நாடாளுமன்ற சீட் ஜெயிக்க முடிஞ்சது. இங்கே சட்டசபையில் பெருவாரியாக ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இது எல்லாத்துக்கும் காரணம் பாஜக எதிர்ப்பு, வேற ஒன்றுமே இல்லை. முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், தலித்து வாக்கு வங்கி 20% அப்படியே திமுக கொடுத்து. முஸ்லீம் ஓட்டு 14%, கிறிஸ்துவர்கள் வாக்கு 17%. பொட்டியை திறந்தா திமுக பொட்டிகள் கிடக்கும், அது எங்கேயும் போகாது. ப்ளஸ் 3% படித்த தலித்துக்கள். நீங்கள் 200 ரூபா கொடுப்பான் தலித் ஓட்டுக்கு, அவர்கள் அல்ல, படித்த தலித்துக்கள். பாஜகவால் தான் நம்ம தலித்துக்கள் ஆக்கப்பட்டோம். பாப்பானுக்கு மேல் சாதி பறையர், கேட்க நாதி இல்லாமல் கீழ் சாதி ஆனான். இதை பறையர்கள் தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கோயிலில் பறையடித்து கோயிலில் சாமி கும்பிட வச்சவன் பறையர். அவன் எப்படி கீழ் சாதியாக இருப்பான்? பாப்பானுக்கு மேல் சாதி. பறையடிப்பது என்பது கோயிலுக்கு வாடா, சாமி கும்பிடவா, பள்ளிவாசலில் வாங்க வைப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு நேரமும் தொழுகை வைக்கிற பொழுது என்ன மைக்கில் கேட்டீங்களா? பாங்கு வைப்பாங்க. தொழுகை வாங்கப்பா, அல்லாவை வந்து நினைங்க, தவறு செய்யாதீங்க, கடவுளுக்கு பணியுங்க, சம்பாதிச்சிட பாதி ஜக்காத்தை கொடு, ஏழைவாழைக்கு உதவி பண்ணு. இதுதான். அப்போ இதையெல்லாம் செய்தவர்கள் பறையர்கள். இவன் கீழ் சாதி ஆயிட்டான். யாரால? பார்ப்பனர்களால். இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பனர் தான் சனாதனத்தை பிடிச்சிட்டு இருக்கான், சாதி இருக்கணுங்கிறான். அப்போ அவன் ஓட்டு போடுவானா பாஜகவுக்கு? தலித்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் 20%. அதுதான் திமுகவை இங்கே வாழ வச்சது. இப்போ அவ்வளவு எங்கே போயிட்டான்? தாவேகா. அப்போ திமுக அழிவின் விளிம்பில் இருக்கு. முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஆட்சி அமைக்குமா? வாய்ப்பே இல்லை. அழிஞ்சு போனது எப்படி ஆட்சி அமைக்கும்? மறுபடியும் கிறிஸ்தவர்கள் திரும்புவார்களா? முஸ்லீம்கள் திரும்புவார்களா? தலித்துகள், கம்யூனிஸ்ட் திரும்புவார்களா? யாரும் திரும்ப மாட்டான். ஏன்? இன்னொரு நல்ல திமுக கிடைச்சிருச்சு, தாவேகா. அப்போது திமுகவை விட இளைஞர்கள் ஈர்க்கக்கூடிய கட்சி தாவேகான்னு முடிவு பண்ணிட்டது. இந்த ஊழலை ஒழிப்பதற்காக மக்கள் கண்டுபிடிச்ச கட்சி தான் தாவேகா. திமுகவை ஒழிப்பதற்காக மக்கள் கண்டுபிடிச்ச கட்சி தான் எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆருக்கு வரைக்கும் இருந்ததா? எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்ததா? கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. திமுகவை எதுக்கணும், திமுக ஒழிக்கணும் மக்கள் நினைச்சான். இப்போ அதே சூழல் தான் இருக்கு. அப்போ திமுக அழிந்தது. அதிமுக இரட்டை இலை 23% வாங்கியிருக்கு. அதுதான் இப்போ இந்த ஊழல்வாதிகள் பூரா கிளம்பி போயிட்டான், சாரையாக போகிறான். ஒரு தொண்டன் கூட போகலை, ஒரு தொண்டன் கூட போகலை. ஒருத்தர் வாழ்நாளில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டான்னா சுடுகாட்டுக்கு போக வரைக்கும் அவன் மாற்றவே மாட்டான். எம்ஜிஆரும் ரெட்டை இலையும் இன்றைக்கும் அதிமுகவை காப்பாற்றுகிற ஒரு மாபெரும் சக்தி.
திமுக எந்த சக்தியும் காப்பாற்றுறதில்லை. கருணாநிதிக்கு எவனும் ஓட்டே போடுறதில்லை. கருணாநிதி இருக்கும்போதே விஜயகாந்த் ஜெயிச்சார், சீமான் ஜெயிச்சார், வைகோ ஜெயிச்சார், ராமதாஸ் ஜெயிச்சார், எம்ஜிஆர் ஜெயிச்சார். எல்லா திமுகவை அடித்தா விஜய் ஓட்டு போடுவான் மக்கள். இப்போ விஜய் எப்படி ஓட்டு போட்டான்? திமுகவை அடிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும். 3 வயசு பெண் குழந்தைய ரேப் பண்ணிட்டு கொன்னு கிச திமுக காரன் நெஞ்சு நிமித்திட்டு வரான். மக்கள் பார்த்து பதறானா இல்லையா? உங்களை ஒழிக்கிறேன்டா, எனக்கு எனக்கு நேரம் வரும், எனக்கு நேரம் வரும்டா, கையில் மை வைக்கிற நேரம் வரும், உங்களை ஒழிச்சானா இல்லையா? தாவைக்கெல்லாம் வேட்பாளர் தெரியுமா? யாரை மூஞ்சி தெரியுமா? ஏதாவது சாதின்னு தெரியுமா? இல்லை காசு கொடு, காசை வாங்கி வச்சு எதுக்கு ஓட்டு போட்டான்? விசிலுக்கு அடித்தான், அனுப்பி பட்டரை அமைச்சே பட்டரை உடைச்சி போச்சு. அப்போ என்ன யாரை ஒழிக்கணும்னு நினைச்சாவன்? திமுக. அப்போ திமுக வருமா? திமுகவுடைய வேரில், திமுக அந்த மரத்தின் வேரில் என்னத்தை ஊற்றிட்டான்? ஆசிட்டை ஊற்றிட்டான். நுண்ணுயிர் கூட பிழைக்காது, முடிஞ்சு போச்சு. அதிமுக தொண்டர்களால் அது காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த கலிசடைகள் பூரா போகிறான். ஐயா, இப்போ இன்னொரு தகவலுமே வருது, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு முயற்சி நடந்தது, அவசரத்தில் நடந்தது. இனி அதெல்லாம் செஞ்சால் எந்த கட்சியும் வழங்காது. அதனால் அதிமுக மீண்டும் அந்த தவறை செய்யாது, வாய்ப்பே இல்லை. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்படி ஆய்வு பண்ணியிருக்கும் போது அங்கே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இங்கிலீஷில் நல்லா பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் காணொலி பார்த்தோம், ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து உதயநிதி வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, என்னென்னா இப்படி தான் ஒரு அமைச்சர் நடந்துப்பாங்களா அப்படின்ற மாதிரியும், அந்த துறைக்கே சம்மந்தம் இல்லாத அமைச்சர்கள் வந்து ஏன் அந்த போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் ஆய்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, அந்த துறைக்கான அமைச்சர் மட்டும் தான் போயிட்டு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருல்ல. அப்போ இவங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதி அன்பில் மகேஷ் கூட உதயநிதி போயிட்டு ஸ்கூலில் சாப்பாடு சாப்பிட்ருக்காரு, இன்னும் நிறைய அமைச்சர்கள்லாம் போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்களே, அது என்ன? இல்லை, அதாவது திமுக கேள்வி கேட்பதற்கு தகுதி இல்லாத கட்சி திமுக. திமுகவை பொறுத்தவரை நீங்கள் கருணாநிதி காலத்தில், கருணாநிதி ஆட்சிக்கு வந்தது 69. 69லேருந்து அந்த கயவன் கருணாநிதி மரணம் அடைகிற வரை தமிழ்நாடு முழுக்க 1வது 2வது 3வது 4வது 5வது ஒரே ஆசிரியரை வச்சு கருணாநிதியை வைத்திருந்தார். எவனும் படிக்கக்கூடாது, நாசமாக போயிடணும், இந்த இனம் அழிந்து போயிடணும். அதை தாண்டி அவனுக்கு எந்த எண்ணம் இருந்திருக்கணும்? 5 கிளாஸுக்கு எத்தனை வாத்தியார்? ஒரே வார்த்தை. அதுக்கு பேரே ஓராசிரியர் பள்ளி. அப்போ இலவச டிவி, வேட்டி, சட்டை இதையாடா கேட்டான்? இலவசமாக கல்வி தாண்டா கேட்டான். இந்த கயவன் கருணாநிதி காமராஜர் படின்னு தலையால் தண்ணி குடித்தார். கருணாநிதி குடின்னு சாராய கடையை கூட திறந்து விட்டார். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி கயவன். அப்போது காமராஜர் எங்கே, கருணாநிதி எங்கே? கக்கன் எங்கே, கருணாநிதி எங்கே? கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஓராசிரியர் பள்ளி ஏறக்குறைய பல ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகள் ஒரே வாத்தியம் இருந்திருக்கான். ராஜாஜி காலத்தில் 6000 பள்ளிக்கூடங்கள் நிதி இல்லைன்னு ராஜாஜி பாப்பா மூடுனான். ஏன்? இவனெல்லாம் படிச்சிடக்கூடாது. படிப்பு என்பது பார்ப்பனர்களுக்கு மேல் சாதிக்கு மட்டுமே சொந்தமானது. ஒடுக்கப்பட்ட பள்ளிக்கூடமே போகக்கூடாது. அப்படி அவன் படித்தா சனாதனம் சொல்லுது, காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க. கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக பல ஆயிரம் ஆண்டு காலமாக வைத்திருந்த சமூகத்தை கருணாநிதி கும்பல் 50 வருஷத்தில் ஒழிச்சு முடிச்சிட்டான். இப்போ புதிதாக திமுகவை ஒழித்த ஆட்சி வந்திருக்கு. கீர்த்தனா எங்கே போய் கேட்டா என்ன? கீர்த்தனா மகேஷ் பொய்யாமொழி செய்யாத அநியாயத்தையா கீர்த்தனா செய்து விட்டால்? இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. எது அவர்களுக்கே தெரியல, ஏன் ஆட்சிக்கு வந்தோம், யார் போட்டா, எப்படி முதலமைச்சரானு தெரியல. அதனால் உதயநிதிக்கு எந்த குற்றத்தையும் குறையும் கண்டுபிடித்து சொல்லுவதற்கு 1% கூட கருணாநிதி குடும்பத்துக்கு இந்த இந்த ஆட்சியில் பெரிய ஊழல் என்னென்னா, தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் 10 ஆண்டு காலம்
புதுப்பிக்கவே வேண்டாம், ரினியூவலாக பண்ண வேண்டாம். இதற்காக மகேஷ் பொய்யாமொழிக்கு அரசகுமார் ஜெயிலில் இருக்கார்ல, அரசகுமார் ஏறக்குறைய 300 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு. உனக்கு என்ன தகுதி இருக்குது கேட்பதற்கு? உதயநிதிக்கும் மகேஷ் பொய்யாமொழிக்கும் என்ன தகுதி இருக்குது? தகுதி இல்லாதவர்கள் நீங்கள். ஊழல் ஊழல் உங்களையெல்லாம் ராஜபக்சேவை அடித்து விரட்டியதைப் போல இந்த நாட்டை விட்டே விரட்டணும். இங்கே சொரணை இல்லாத மக்கள், உப்பு போட்டு சாப்பிடாத மக்கள். காவிரி வத்தி போய் கிடக்கு, காவிரி பூரா பாறையாக கிடக்கு. 100 TMC தண்ணியை கர்நாடகாக்காரன் டேமெல்லாம் உடைஞ்சு போகணும், மேட்டூரில் திறந்து விட்டா கடலுக்கு போகுது. ஏன்? ஆற்று மணலே இல்லை. இல்லை யார் திருடி விற்றுட்டான்? இந்த திமுக ஆட்சி காலத்தில் திருடி விற்றுட்டான். 6 பூரம் பாறையாக இருக்கு. அப்போது நிலத்தடி நீருக்கான வழியே இல்லாத ஒரு சூழல் இருக்குது. ஆக மொத்தம் திமுக ஆட்சி யாரையும் எதற்கோ கேள்வி கேட்பதற்கோ தட்டி கேட்பதற்கோ நியாயம் கேட்பதற்கோ தகுதி இல்லாத ஒரு நபர்கள் தான் உதயநிதியாக இருக்கட்டும், அவங்க அப்பா ஸ்டாலினாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லை. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஊழலை வந்து யார் ஒழிச்சா என்ன, நான் வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையே ஒரு ஊழல் பேர்வழி இருந்தால் பாஜக தூக்கி வெளியே போட்டான். மாபெரும் ஊழல் பேர்வழி. திமுகவை மிரட்டி இப்போ பல ஆயிரம் கோடி திருடியதில் அமித்ஷா பாதி எழுதி வாங்கிட்டார். இப்போ இவர்களான சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு யார் தேவை? தாவேக்கா தேவை. திமுகவுக்கும் தாவேக்கா தேவை, அண்ணாமலைக்கும் தாவேக்கா தேவை. காரணம், ஊழல் பெருச்சாளிகளுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு விஜயினுடைய அரசியலில் ஆதரவு நிலை எடுத்த அண்ணாமலையே ஒரு ஊழல்வாதி தான். 20 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு ஒரு ஃபேக்காக ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்காரு. சேர்ந்ததை மொத்தம் 13,000 பேர் தான். 13,000 பேரை 20 லட்சம் ஆக்கிட்டார். ஆக மொத்தம் ஊழலுக்கும் அண்ணாமலைக்கும் நெருங்கிய நட்பு, நெருங்கிய தொடர்பு. இதெல்லாம் போகிற போக்கில் விஜய நானும் இருக்கேன், நானும் ஒரு கட்சி வச்சுருக்கேன் இப்படி சொல்லுகிற நபர்கள் தான். இதெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் தாவேக்கா ஆட்சிக்கு வந்துட்டு பிறகு இந்த ஊழல் விஷயம் இருக்குல்ல, திமுக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஊழல்வாதிகள் இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்துட்டு பிறகு இந்த மாதிரி ஊழலாம் நடந்திருக்குன்ற ஒரு புரிதல் மக்களுக்கு வருது இல்லையா? இல்லை, மீடியா தான் தப்பு. மீடியா பூரா விலை போய் விட்டது. சமூக விரோதிகள் சிறையில் இருக்க அடைக்கப்பட வேண்டியவர்கள் பூரா மீடியா முதலாளி. பச்சைமுத்து ஜெயிலில் இருந்த ஒரு குற்றவாளி, அவர் ஒரு பெரிய மீடியா முதலாளி. மணல் திருடன் வைகுண்டராஜன், சன் தொலைக்காட்சி கலாநிதி மாற பாட்டியாளர் நீதிமன்றத்தில் பல முறை வாய்தாவுக்கு போய் நீதியை விலை கொடுத்து வாங்கியவர். அப்போ இவர்களெல்லாம் திமுக ஆட்சியில் ஊழல் இருப்பதாக சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ இவர்களெல்லாம் எதிர்க்கட்சி ஆன பிறகு இப்போது ஊழலை எதிர்க்க துவங்கி இருக்கிறார்கள். ஊழல்வாதிகளே ஊழலை எதிர்க்க துவங்கி இருக்கிறா. பத்திரிகைகள் பூரா இப்போ செய்தி பெருசாக போடுது. இதுதான் காரணமே தவிர திமுக ஆட்சி காலத்தில் அத்தனை மீடியாக்களும் நீங்கள் திமுகவிடம் கோடிகளை குவித்து கொண்டு திமுக அரசாங்கத்தில் அரசு விளம்பரத்தை வாங்கிட்டு உண்மைகளை சொல்லலை. அதுதான் அப்போ ஊழலே இல்லாத மாதிரி இப்போ இவர்களெல்லாம் ஊழலை எதிர்ப்பதைப் போல ஒரு பிரமை கட்டமைக்கப்படுகிறது. நன்றியா. நன்றி, வணக்கம்.